ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சமைச்சு. எங்கே அந்த மகாராணியை காணோம் அப்படின்னுக்கிட்டு அவளை பற்றி ஏன் இப்போ பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க சந்திரசேகர். உடனே உங்களுக்கு ரோசம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு, பவானி இனிமேல் நீ சமைக்கிற சரியா அப்படிங்கிறாங்க. ஏன் உடனே மருமையை சுந்தரம் வந்துட்டு, அவள் இந்த வீட்டில் தெண்டமாக தானே சாப்பிட்றா, அவள் தான் சொல்லிட்டாலே இனிமேல் நான் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன், தங்குறதுக்கு மட்டும் காசு கொடுக்குறேன்ட்டு, அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வேகமாக உள்ளுக்கு போய் சமைக்கிறதான் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அப்படி பவானி உனக்கு எதுவும் சிரமமாக இருக்கா, நம்ம வேணால் வேலைக்கு ஆளுவோப்போமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம்மா, நான் சமைக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றாங்க. பார்த்தா வாயில் வைக்க சைக்கிளை. என்னம்மா நீ சமைச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஏங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சமைச்சிருக்கேன், பொன்னி சாப்பாடுனா எப்படி இருக்கும் அப்படின்னு சண்முகம் சொல்ல, உடனே என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க நீ, பொன்னி புராணம் பாடுறீங்க அப்படிங்கிற, நான் உண்மையை தானே சொன்னேன் அப்படிங்க ஜெயா இருந்துட்டு, ஐயோ சும்மா விடுறீங்களா, அவளை கண்டாலே எனக்கு அவ்வளோ காண்டா வருது, சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கிற. பிரீத்தி உனக்கு சமைக்க தெரியுமாம்மா? நல்லா சமைப்பேன் ஆண்டி, இனிமேல் நாளையிலேருந்து கூடவே அவளுக்கு துணைக்கி இருமா பவானிக்கு. சரிங்க ஆண்டி, இதை விட எனக்கு என்ன வேலை, பவானி அக்கா கூட சமைக்கவே வேணாம், நானே சமைக்கிறேன் அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. எவ்வளோ தங்கமான பிள்ளைமா நீ இந்த வீட்டுக்கு வந்திருந்தா நான் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஜெயா. ஏங்க பொன்னி வந்ததில் மட்டும் என்ன, பொன்னியும் தங்கமான மருமக தானே, எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்காங்க, அதையெல்லாம் கொஞ்சம் கூட மறந்துட்டு நன்றியே இல்லாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் பிடிக்கவே இல்லை, எந்த சாப்பாடுமே வாயில் விளங்கலை, சட்னியில் உப்பு கூடி போச்சு, உரப்புள்ள அப்படி இப்படின்னு சொல்லி நொந்துக்கிட்டு சந்திரசேகர் சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் எங்கே சக்தியை காணோம் அப்படிங்கிற. சக்தி வராங்க. என்னடா சாப்பிடலையாடா அப்படிங்கிற. சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க. பார்த்தா பிரீத்தி பக்கத்தில் தான் ஒரு இடம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நிற்கிறாரு. உட்கார்றா, இல்லை இருக்கட்டும், எனக்கு வயிறு ஒரு மாதிரியாக இருக்குன்னு கிச்சனுக்கு போய் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. அடுத்து பொன்னி ரெடியாக கீழே வர்றாங்க. வந்துட்டு வெளியில் போகிறாங்க. சந்திரசேகர்ந்துட்டு, என்னம்மா சாப்பிடாம போகிற அப்படிங்கிற. இல்லையம்மாம்மா நான் சாப்பிட்டேன் மாமா அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பவானியை பார்க்குறாங்க. என்னடி போட்டு கொடுத்துட்டியா, சாப்பாடு எதுக்கடி நீ கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ஜெயா பார்க்குறாங்க. நான் எதுவுமே கொடுக்கலங்கிற மாதிரி பார்க்குறாங்க. உடனே பொன்னி வந்துட்டு, மாமா நீங்கள் யாரும் எதுவும் நினைக்க வேணாம், நான் ஒன்றும் இந்த வீட்டு கிச்சன்லேருந்து நான் சாப்பிடலாம் இல்லை, நான் தனியாக சமைச்சு நான் மட்டும் சாப்பிட்டுக்கேன், நானே சமைச்சு சாப்பிட்டுட்டேன், யார் விட்டு தயவுலையும் நான் வாழலை, என்னோட சொந்த சுய சிந்தனையில் நான் உழைச்சி சம்பாரித்து நான் சாப்பிட்டுட்ருக்கேன், எங்கள் அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க, அடுத்த வீட்டு பொருளுக்கெல்லாம் நான் ஆசைப்பட்டதே இல்லை அப்படிங்கிறாங்க. பிரித்து இருந்துட்டு, அடுத்தவளுக்கு புருஷனை ஆகணும் போகிறவன் தாண்டி நீ இப்படி இந்த மாதிரி வளைச்சி போட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு இதில் என்ன பேச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. யாராக இருந்தாலும் முணுமுணுக்க வேணாம், சத்தமாக சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. பொன்னி சும்மா சொல்லக்கூடாது, பொன்னி செம்ம லெவலில் வேறு லெவலில் மாஸ்க் கட்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா, சரிம்மா நீ இப்போ வேலைக்கு வெளியில் கிளம்பிட்டேன், நான் வேணா கொண்டாந்து விடட்டா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாமாம்மா அப்படிங்கிறாங்க. சாப்பாடு என்னடா மேலே சாப்பிட்டியா அப்படிங்கிற. ஆமாம்மாம்மா சமைச்சு முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டேன், மீதி இன்னொரு ஆளுக்கு கூட சாப்பாடு இருக்குது அப்படிங்கிறாங்க. வேணும்னா சாப்பிட்டுக்கங்க மாமா போயிட்டு அப்படிங்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு புரிஞ்சு போயிடுது. சக்தியை பார்த்து சொல்கிறாங்க, சக்திக்காக தான் சமைச்சேங்கிற மாதிரி. புரியுது அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரசேகர். சரிம்மா நீ வெளியில் வேலைக்கு கிளம்பிட்டா நீ போ அப்படிங்கிறாங்க. உடனே மகாராணி அம்மா ரொம்ப அப்படியே வர்றதும் போகிறதுமா இருக்காங்க. என்னமோ உண்மையை கண்டுபிடிக்க போகிறேன்னாங்க, என்னத்தை உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சுந்தரம் இங்கே முணங்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா இருங்க மாப்பிள்ள, அவள் என்னடா வர்றா, அவள் என்னத்தை கண்டுபிடிக்க போகிறா, உண்மை இருந்தால் தானே அவள் பக்கம் கண்டுபிடிக்க முடியும், அவள் சும்மா ஜாஜாப் காட்டிக்கிட்டு இருக்கிறா, அவள் இன்னும் பார்ப்பேன், இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாளைக்கு அவள் கண்டுபிடிக்கலன்னா நான் அவளை துரத்திடுவேன், யார் என்ன சொன்னாலும் சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சந்திரசேகர், நீ கவலைப்படாத ஜெயா, என் மருமக அப்படிலாம் நான் உனக்கு வந்து தொந்தரவே வைக்க மாட்டா, கஷ்டத்தை கொடுக்க மாட்டா, 10 நாள் என்ன இன்னும் ஒரு 4 நாளைகளோட அவள் எல்லாம் உண்மையை கண்டுபிடிச்சு யார் தப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு புரியும்படி எல்லாத்தையும் முகரையில் கறி பூசாமல் விட மாட்டா அப்படிங்கிறாங்க சந்திரசேகர். அப்படியே பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. சுந்தரம் சாப்பிடாமே இருக்காரு, அவருக்கு சாப்பாடே இறங்கலை. பவானி வந்துட்டு, ஏங்க சாப்பிடுங்க, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கல. என்ன எனக்கு என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படிங்கல. ஐயோ இவ வேற கோச்சுக்குவாளே அப்படின்ட்டு. ஐயோ யார் சொன்னா பவானி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி, நீ வேற நீ அவ்வளோ அழகாக சமைச்சிருக்க, நான் எப்படி சாப்பிட மாட்டேன்னா, இல்லை நீங்கள் கூட இந்த நடந்த சம்பவத்தினால சாப்பிட பிடிக்கலையோன்னு நினச்சேன். எனக்கு என்னம்மா நான் சாப்பிடுவேன், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, தப்பு பண்ணவங்களே நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா தெரியல, நான் என்ன பண்ணுவேன், நானா தப்பு பண்ணேன் அப்படிங்கல. ஏன் மாப்பிள்ள இப்படி சும்மாவே இருக்க மாட்டீங்களான்னு சந்திரசேகர் சொல்கிறாங்க. சந்திரசேகர் சொன்னதை பார்த்துட்டு வாசல் வரைக்கும் போன பொண்ணு என்ன பண்ணுறாங்க, திரும்பிட்டு, மாமா நீங்கள் ஏன் மாமா கூட அவங்களுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணன் வேற ஒன்றும் சொல்லலை, அதாவது தப்பு பண்ணவங்களே அப்படின்னா தப்பு பண்ணவங்கள தானே அவர் சொல்கிறாரு, அப்போ அவங்க தானே கோவிக்கணும், நம்ம ஏன் மாமா கோவிக்கணும், நம்ம எந்த தப்பும் பண்ணலை, அதனால அவர் நம்மளை சொல்லலை, ஒருவேளை அவரை தானே அவர் சொல்லிட்டாரோ, தன்னைத்தானே சொல்லியிருக்கலாம் அப்படிங்கல. என்னடி திமிரு வச்சு போச்சா உனக்குன்னு பவானி சொல்ல, அதை உங்கள் புருஷன்ட்டே கேட்டு பாருங்க, அவருக்கு மனசாட்சி இருக்கும், ஆனால் மனசாட்சி இல்லாமல் நான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க, மனசாட்சியை கொண்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கெத்தா மாசா பொண்ணி அப்படி சந்திரசேகர் பார்த்தா சிரிக்கிறாரு, கூடவே சண்முகமும் சிரிக்கிறாங்க. அப்படியே சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் எனக்கு வயிறு சரியில்லைன்னு தண்ணியை குடிச்சிட்டு நிற்கிறாரா, டே சாப்பிட வாடா,
இல்லைக்கா நான் தான் வயிறு சரியில்லைன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு மேலே வேக வேகமாக போகிறாங்க. நான் அந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா, போயிட்டு அப்பா பொன்னி சமைச்சது எனக்கு வாசனை வந்துச்சு, அதனால தான் நான் வயிறு சரியில்லைன்னு சொன்னேன், கரெக்டாக எனக்கா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாலே என் பொண்டாட்டி, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாப்பாடு எடுத்து போடுறாரு. அப்படியே அள்ளி போட்டு வேகமாக அப்படி வாயில் வச்சு சாப்பிட்றாரு. ஆஹா வேறு லெவல் பொன்னி, உன் சமையல் தனி தான், நீ உன் மனசும் சுத்தம், உன் கையும் சுத்தம், உன் சமையலும் சுத்தம், அடாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறாரு. பார்த்தா பொன்னி நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்படியே வாயில் சோறு அப்படியே கீழே விழுகுது. பார்த்தோன்னா பொன்னிக்கு சிரிப்பு வருது. அங்கிட்டு போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பை இருக்குது அதை எடுத்துக்கிறாங்க, ஃபோன் இருக்குது ஃபோனை எடுத்துகிறாங்க. இதெல்லாம் மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போக வந்தேங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறாங்க. பொன்னி உன் சமையல் சூப்பர் பொன்னி அப்படிங்கிறாங்க. பதிலே சொல்லாமல் போகிறாங்களா, படக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஏன் பொன்னி நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், அப்படியா சரி தேங்க்ஸ், ஏதாவது சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. பொன்னி நீ என் கூட பேச மாட்டியா ப்ளீஸ் பொன்னி, நான் உன் காலில் தவம் இருக்கிற மாதிரி இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கோ, நான் உன்னை தப்பாக ஒரு நாள் நான் நினைக்கல ப்ளீஸ் பொன்னி அப்படிங்கிறாங்க. அப்படியே ஒன்றும் சொல்லாமல் காலை உதறி விடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு சிரிப்பு வருது. சிரிப்பை பார்த்துட்டு அவருக்கு சக்தி கண்டுக்கிறாரு. ஆடடா என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொன்னி அப்படி கையை அப்படி தட்டி விடுறாங்க. தட்டி விடாமல் மெதுவாக அப்படி கையை எடுத்து விட்றாங்க. சக்தி கையை விடுங்க நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அப்பா போதும் பொன்னி இது போதும், என்கிட்ட இது பேசிட்டியே இதுவே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சந்தோஷப்பட்டு போகிறாங்க. அப்படியே சந்திரசேகர் பின்னாடியே வராங்க. என்னடா ரொமான்ஸா? அதை கேட்ட சக்தி உடனே அதெல்லாம் இல்லைப்பா, நீங்கள் வர ரொமான்ஸாவது அதாவது, ஆனால் ஒன்றுப்பா என்னை பார்த்து அவள் சிரிச்சிட்டாப்பா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. சக்தி எப்படியப்பா நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும், அதுதான்ப்பா என்னோட ஆசை, கண்டிப்பாக உங்கள் ஆசை நிறைவேறும்ப்பா, ஏன்னா அவளோட சிரிப்பில் எனக்கு சம்மதம் தெரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நான் அவளை விட மாட்டேன், பொண்டாட்டி காலில் தானே கையில் காலில் விழுந்தாவது உருண்டு பிறண்டாவது அவளை நான் விட மாட்டேன்ப்பா, பரவாயில்லடா நீ ஜெயிச்சிருவட வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, ஏன் அப்படிங்கல, பொண்டாட்டி காலில் உருண்டு பிறண்டாவது நான் அப்படி அவகிட்ட மன்னிப்பு கேட்பேன்னு சொன்ன பாரு, எப்போ மனைவி கிட்ட ஈகோ பார்க்காம மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னானோ அவன் வாழ்க்கையில் சிறந்து விளங்கிடுவான்டா, அதுவும் நல்ல அன்பான மனைவி கிட்ட விடவே தேவையில்லை, என்னன்னு விழுந்து அங்க பிரச்சனை செஞ்சு கூட நீ உன் பொண்டாட்டியை தக்க வச்சுக்கடா அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. டே அப்படி பக்கத்தில் உட்காராரு. உட்காந்து என்னப்பா டே எனக்கு 2 வாய் கொடுறா, என்னப்பா சாப்பிடலையா, அது விளங்கவே இல்லைடா, என் மருமோ எப்படி சமைச்சு வச்சிருக்கா தெரியுமா, அதை எனக்கு ஆசையாக இருக்குடா, இந்தாங்கப்பா கொஞ்சம் தானே இருக்குது, ஆளுக்கு பாதியா சாப்பிட்டுக்கும்டா, இனிமேல் பொண்ணுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் கூட சமைக்க சொல்லுவோமா அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, அப்படியே திரும்பி பார்க்கல, அப்படியே அப்படிங்கிறாங்க. பொண்ணி அப்படியே சிரிக்கிறாங்க. திரும்பி பார்த்துட்டு ஐயோ 2 பேர் வாயிலேருந்து சோறு கீழே விழுகுது. அப்புறமா மாமா கவலைப்படாதீங்க, நாளையிலேருந்து நம்ம 3 பேருக்குமே சேர்த்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போவுமே இருக்கும் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேத்தா மாசா கிளம்புறாங்க. டே ஆயிருந்தாலும் என் மருமகடா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னடா என் பொண்டாட்டி தான் அப்படிங்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை எப்படியாவது நம்ம முறியடிச்சு பழையபடி பொன்னியோட நல்லா பேசணும் அப்படின்னு சக்தி பிளான் போடுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அந்த 2 பேர் திருட்டு பொம்பளைங்க வந்தாங்களே புருஷனும் பொண்டாட்டியும், அவங்களோட அட்ரஸை தேடி கண்டுபிடிக்க மும்முரமாக வேலையில் இறங்குறாங்க சக்தி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், இப்படி தான் போகலாம், இப்படி போனால் செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க, ஒரு லைக்கை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.